நண்பர்களே, இது உங்கள் முழவு தமிழ். நான் உங்கள் முழவன் பேசுகிறேன். இன்னைக்கான காணொலி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புறப்பொருள் வெண்பாமாலை. அதற்கு முன்னாடி ஒரு தகவல் நண்பர்களே, தொடர்ச்சியாக காணொலி பதிவிடுவோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது சில காரணங்களால் என்னால் தொடர்ச்சியாக போட முடியல. இனிமேல் தொடர்ச்சியாக காணொலி பதிவிடுவோம்னு நம்பிக்கையோட கூறி நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இது உங்கள் முழவு தமிழ். நான் உங்கள் மூலவன். வாங்க. இந்த காணொலியில் நம்ம புறப்பொருள் வெண்பாமாலை பற்றிய பார்க்க போகிறோம். இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அயனாரிதனார். இவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தான் இந்த புறப்பொருள் வெண்பாமாலையோட ஆசிரியரும் கூட. இந்த புறப்பொருள் வெண்பாமாலையோட முதல்ல பெயர் காரணத்தை பார்த்துருவோம். புறப்பொருள் அப்படின்னா போர், அரசியல், வீரம், கொடை இது போன்ற புறவாழ்வை பற்றி பேசக்கூடியது தான் புறப்பொருள் அப்படின்னு கூறுவாங்க. வெண்பா மாலைங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வெண்பா யாப்பால் இயற்றப்பட்டனால இதுக்கு வெண்பா மாலை. மாலைனா பூக்களை கோர்த்து சேர்ப்பதனால அதுக்கு மாலை. அதுபோல் வெண்பா யாப்பை கோர்த்து இந்த பாடல்கள் எழுதப்பட்டனால புறப்பொருள் வெண்பா மாலை என இதுக்கு பெயர் வந்தது. பெயர் காரணம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இது தொல்காப்பியத்தையும் பன்னிரு படலத்தையும் வழிநூலாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூலாகும். இது 12 திணைகளை உடையது. அது என்னென்னா, முதலாவதாக வெச்சி, இரண்டாவதாக கரந்தை, மூன்றாவதாக வஞ்சி, அடுத்து நான்காவதாக அடுத்து ஒளிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என 12 திணைகளையும் விளக்குவது தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலை. இதில் நாம் முதலாவதாக பார்க்க போகிறது வெச்சி படலம். இந்த நூற்பாலை 20 பகுதிகளை உடையது. அதை பற்றி இந்த நூற்பாலை நம்ம பார்ப்போம். முதல்ல நூற்பாவை பார்த்துடலாம். வெச்சி அரவம், விருச்சி, செலவு, வேயே, புறத்திரை, ஊர்கொலை, ஆக்கோல், பூசல் மாற்றே, புகழ்சுர துய்த்தல், தலை தோற்றமை, தந்து நிறை, பாதிடி, உண்டாட்டு, உயர்கொடை, புலனறி சிறப்பே, பிள்ளை வழக்கே, பெருந்துடி நிலையே, கொற்றவை நிலையே, வெறியாட்டு, உளப்பட, 8 ஏனை 4 தொகை வெச்சியும் வெச்சித்துறையும் ஆகும். இவ்வாறு இது 20 பகுதியை உடையது. இதை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெச்சினா என்னன்னு பார்த்துருவோம். வெச்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெச்சி பூவை வெற்றியை உடைய அரசன், அதாவது வெற்றியுடைய அரசன்னா ஒரு வெற்றி கொண்ட அரசன், கடைசி நடந்த போரில் வெற்றியுடைய அரசன் சொல்லுவான். எதிரி நாட்டில் இருக்கிற ஆணையர்களை கவர்ந்து வாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெற்றியை கொண்ட அரசனுடைய வீரர்கள் வெச்சி பூவை தலையில் சூடி ஆணையர்களை கவர் சொல்லுவாங்க. இதுதான் வெச்சி திணையோட தொடக்கமாகும். இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது 2 வகையில் நடக்கும். அது என்னென்னா, மண்ணுறு தொழில், தன்னுறு தொழில், அப்படி 2 வகைப்படும். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மண்ணுறு தொழில்னா அரசன் வீரர்கள் பார்த்து போய் எதிரி நாட்டில் இருக்கிற ஆணையர்களை கவர்ந்து கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறதுனால அது மண்ணுறு தொழில். அதாவது மன்னன் உரு தொழில், அதாவது மன்னன் கட்டளையிட்டு செய்வதனால் அது மண்ணுறு தொழில். அதான் மண்ணுறு தொழில். அதே தன்னுறு தொழில்னா வீரர்கள் அரசனோட குறிப்பை பார்த்து, அரசன் நடக்கிற செயல்களை பார்த்து, அவன் செய்கிற செயல்களை பார்த்தே சரி நம்ம எதிர்நாட்டுக்கு போய் ஆணையர்களை கவர்ந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போகிறது தான் தன்னுறு தொழிலாகும். இந்த மண்ணுறு தொழிலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அரசன் மகிழ்ச்சியில் இருக்கும்போது அங்கே படைத்தலைவன் வரான். படைத்தலைவனை பார்த்த அரசன் வளைந்த வில்லினையும் நேரான அம்பினையும் கொண்ட படைத்தலைவனே, நீ எதிரி நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஆணிரைகளை எனக்காக கைப்பற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவார். அதை கேட்ட உடனே எப்பொழுதும் வீரமும் தன்னோட நெஞ்சில் தைரியத்தையும் வச்சிருக்கிற அந்த படைத்தலைவனானவன் உடனே தன்னோட வீரர்களிடம் போய் எல்லாரும் வாங்கடா, அரசர் எதிரி நாட்டில் இருக்கிற ஆணையர்களை கவர்ந்து வரும்படி கட்டளையிட்டு இருக்காரு. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, வெச்சி பூவை தலையில் சூடி அனைவரும் போய் ஆணையர்களை கவர செல்லுவாங்க. இதுதான் வெச்சி திணையோட தொடக்கம். அதே தன்னுறு தொழில்னா அரசன் அரசவையிலையும்
இப்போ பயிற்சி நடக்கிற இடத்துலையும் அவன் நடக்கிற விதங்களை பார்த்து அவனோட முகக்குறிப்பை பார்த்து படைத்தலைவனே இன்னைக்கு இரவு நம்ம அனைவரும் கண்டிப்பாக போய் எதிரி நாட்டில் இருக்கிற அல்லது பக்கத்து நாட்டில் இருக்கிற ஆணிரைகளை கவர்ந்து வர போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து போகிறது தான் தன்னூறு தொழிலாகும். இப்படி 2 வகைப்படும். இதுதான் வெற்றி திணை. இப்போதைக்கு இந்த காணொலியில் இது போதுமானது. இதுக்கப்புறம் இருக்கிற தகவலில் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியது காரணத்தினால இந்த காணொலியை நம்ம இதோடையே முடிச்சுக்க போகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் விருப்ப பொத்தான அழுத்துங்க, அதாவது லைக் பட்டன் அழுத்துங்க. பிறருக்கும் இந்த தகவல் பிறருக்கு போய் சேரணும்னா பகிருங்க. இதே போல் இன்னும் பல தகவல்களை பார்க்கணும்னா மறக்காமல் உழவு தமிழ் ஊடகத்தை, வலையொலி ஊடகத்தை பின்தொடருங்க. இதோட இந்த காணொலி முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.